என்ன நண்பர்களே, இவ்வளவு ஒரு மாசமா ஆளே காணும்னு பாக்குறீங்களா? அது ஏன்னா ஊருக்கு நான் வந்து வெக்கேஷனுக்கு போயிருந்தேன், அதனாலதான். அதோடய சேர்த்து நான் ஒரு ஆக்டிவிட்டி வந்து கத்துட்டு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ண வந்துட்டேன். அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேவ் போர்ட் தான். இது வந்து என்னோட பர்த்டே ப்ரெசென்ட்டா எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த வேவ் போர்டை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோ போர்டையே மாஸ்டர் பண்ணுற அளவுக்கு ஆயிடும். ஸோ இந்த காலில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேவ் போர்டை எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கலாம், இதோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்லாம் என்னது, எந்த மாதிரி பேலன்சிங் ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஸ்கில்ஸ்லாம் தான் நம்ம இப்போ இந்த காலையில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ ரிடலுக்கு போகலாம். உங்களுக்கு இந்த வேவ் போர்ட் வந்து எந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் தயாரிச்சாங்கன்னு தெரியுமா? அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது தெரியுமா? இதை பற்றி நீங்கள் யோசிச்சிட்டே இருங்க. வாங்க நம்ம இப்போ காணொளிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த வேவ் போர்ட் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இந்த வேவ் போர்டுக்கு நீங்க வந்து இப்ப ஸ்கேட்டிங் கத்துக்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த வேவ் போர்டை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கேட்டிங் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரோ போர்ட் மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நீங்க ஸ்கேட்டிங் வந்து கத்துக்கிறதுக்கு 40 to 45 days ஆகும். பட் இந்த வேவ் போர்ட் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா நீங்க கண்டினியூஸா ஒரு 3 days ப்ராக்டிஸ் பண்ணா போதும், உங்களுக்கு அது தானாவே வந்துடும். அடுத்து இப்போ வந்து நம்ம இது வந்து எப்படி டிசைன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பின்னாடி வந்து 2 wheels இருக்கும். அந்த 2 wheelsமே வந்து 360 degree சுத்துற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஷேக் ஆகிற மாதிரி தான், வேவ் ஆகுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த போர்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து வேவ் பண்ணி தான் போக முடியும். நீங்க வேவ் பண்ணி தான் உங்களால முன்னாடி போயிட்டே இருக்க முடியும். அண்ட் இதை வந்து நீங்க கத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு தனியா கிளாஸ் போகணுன்றதுலாம் அவசியம் கிடையாது. நீங்களே வந்து சப்போர்ட் பண்ணறதுக்கு எதுவா இருந்தாலும் நீங்களே கத்துக்கலாம். எதர் அது ஒரு வாலா இருக்கணும், இல்லைன்னா அது ஒரு கம்பியா இருக்கணும், எதுவா இருந்தாலும் நீங்களே கத்துக்க முடியும். ஸோ இதை நீங்க கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணியே தான் ஆகணும், இல்லைன்னா நீங்க கீழே விழுந்துருவீங்க. நான் அந்த மாதிரி ஆர்வ கோளாறுல வந்து இந்த வேவ் போர்டை வந்து சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே யூஸ் ஆகாம பண்ணி விழுந்துட்டேன். அதனால நீங்க அதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். வாங்க நம்ம இப்போ என்னோட ப்ரொடெக்டர் கியர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹெல்மெட். இதை நீங்க வந்து தலையை ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்த ஹெல்மெட் போடுறது ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட எல்போவை ப்ரொடெக்ட் பண்ணுறது. நம்ம கீழே விழுந்தோம்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் வைக்கிறது நம்மளோட எல்போவை தான். அதனால இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நீஸ்க்கு, நம்ம விழுந்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அடிபடுற இடம் வந்து நீஸ் தான். ஸோ இதுவுமே நம்ம போட்டுக்கிறது ரொம்ப மஸ்ட் தான். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வேவ் போர்டோடதையும் கொடுக்குறேன். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் சைசஸ் வந்து வேரி ஆகும். டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம். நீங்க வந்து 8-9 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கீங்க அப்படின்னா இந்த கிட்ஸ் போர்டு வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் போர்டு தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் அபவ் 8-9 இயர்ஸ்லாம் வந்து இந்த கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் போர்டு வந்து யூஸ் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ இந்த வேவ் போர்டை எப்படி கற்றுக்கிறது அப்படின்ற டெமோ வீடியோஸ்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வேவ் போர்ட் வந்து ட்ரை பண்ணும்போது சப்போர்ட்க்கு ஒரு வால் இருக்கிற மாதிரி அது மேலே ஏறி நின்றுட்டு அதை வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ நீங்கள் வந்து மூவ் ஆவீங்க. உங்களுக்கு அப்படி வந்து லெஃப்ட் சைட் கால் முன்னாடி வச்சு ரைட் வச்சு பேலன்ஸ் பண்ண வருது அப்படின்னா அதை பண்ணிக்கோங்க. இல்லைனா ரைட் சைட் காலை முன்னாடி வச்சு லெஃப்ட் சைடில் பேலன்ஸ் பண்ண வருது அப்படின்னா பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லெஃப்ட் சைட் கால் முன்னாடி வச்சு ரைட்டில் பேலன்ஸ் பண்ண தான் வந்துச்சு. ஸோ நான் அதையே ட்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த வேவ் போர்ட்
கற்றுக்கிறதுல செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து வாலில் வச்சு நல்லா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் ஏதாவது கிரில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கிரில்லை பிடிச்சி நல்லா ஃபாஸ்ட்டாக அப்போ தான் உங்களுக்கு வரும். விட்டு ஃபாஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் வருதா அப்படின்னு உங்களால் செக் பண்ணிக்க முடியும். இதோட தேர்ட் ஸ்டெப்பாக நீங்கள் கிரில்லையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கிரில்லையே கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்த பார்த்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து அந்த கிரில்லை புஷ் பண்ணி கேப் வரும்போது நல்லா புஷ் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் போகும்போது நீங்கள் வந்து வேவ் பண்ணிக்கிட்டே போனீங்க, அதாவது லைட்டாக ஷேக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பேலன்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்டெப் வரைக்கும் தான் நான் வந்து ஹெல்மெட் போடாமல் பண்ணேன். இதுக்கப்புறம் ஒரு தடவை உழுந்து நான் வந்து ஹெல்மெட் போட்டு தான் பண்ண ஆரம்பித்தேன். இதோட ஃபோர்த் ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கிரில்லையும் நல்லாவே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த கிரில்லை நீங்கள் வந்து நல்லா புஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் உங்களால் போக முடியுது அதை வந்து நல்லா வேவ் பண்ணி போங்க. அப்போது மோஸ்ட்டாக வந்து வேவ் பண்ணி போக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல பேலன்ஸும் கிடைக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஃபார்வர்டில் போயிட்டே இருக்க முடியும். டடா, இப்போ நான் இந்த 4 ஸ்டெப்பையும் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு வந்து 3-4 ரவுண்ட்ஸ் நானே வந்து இண்டிவிஜுவலாக எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் என்னால் போக முடியுது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சேஃப்டி முக்கியம். வெகுல நீங்கள் வந்து சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து எதுவுமே போடாமல் ட்ரை பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அடிபட்டுரும். ஸோ சேஃப்டி தான் நம்மளுக்கு எப்போவுமே ஃபர்ஸ்ட். இப்போ ரிடலுக்கு போலாம். நான் உங்ககிட்ட என்ன ரிடல் கேட்டேன், இந்த வேவ்போர்டை வந்து ஃபர்ஸ்ட் எந்த கம்பெனி வந்து தயாரிச்சாங்க, இதோட யூசஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் தயாரிச்சது வந்து ரேசர் USA. இதை வந்து கேசல் போர்ட், அதுக்கப்புறமா ரிப்ஸ்டிக் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து யூஎஸ்ஏல ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டாவே யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறது, கடைக்கு போய் ஏதாவது வாங்குறதுக்கு அதுக்கே வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த வேவ்போர்ட் எப்படி கத்துக்கிறது அப்படின்ற டெமோ வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நீங்க உங்களுக்கோ இல்லைன்னா உங்களுக்கு கிட்ஸுக்கோ வந்து வாங்கி கொடுத்து இதை நீங்க ரொம்ப கத்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இது வந்து எவ்வளவு ஈஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி உத்ரா வந்து வெக்கேஷனுக்காக என்னோட வீட்டுக்கு வந்திருந்தா. அப்ப வந்து ஒரு நாள்லயே அவ வந்து இதை கத்துட்டா. நான் அவளுக்கு காத்தால இதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சா. அவ ஈவினிங்குள்ள இந்த போர்டை வந்து மாஸ்டர் பண்ணிட்டா.
ஸோ அந்த அளவுக்கு இது ஈஸி. இந்த வேவ் போர்டை வாங்குற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப டைம் பாஸ் ஆக்டிவிட்டியாவே இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து கத்துக்கிட்டு நான் எங்களோட சேனல்ல வந்து நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணறதுக்காக உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போமா?